மேகதாது இடையில கட்ட ஆரம்பித்தா நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸில் போடணும். இவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இவன்கிட்ட கெஞ்சிக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது. ஏன்னு கேட்டேன்னா சுப்ரீம் கோர்ட்டே ஏற்கனவே கேஸ் போடும்போது இன்னும் கட்ட ஆரம்பிக்கலாமே, அவள் கட்டட்டும், நீங்கள் வந்து வழக்கு போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கட்ட ஆரம்பித்தா சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போடுவாங்க. ஸ்டாலின் மாதிரி 9 இதெல்லாம் மாநிலங்களை இது கொண்டு ஊரை ஏமாத்துற வேலை. அது ஸ்டாலினுக்கு மேகதாதுனாலே என்னன்னு தெரியாது, அந்த அணை எங்கே கட்ட போகிறான்னு தெரியாது, ஓரளவும் தெரியாது, அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்க எப்படியாச்சும் எழுதி கொடுக்கணும், அதுவும் பெரிய எழுத்துல எழுதி கொடுக்கணும். காவேரி நதிநீர் ஆணையத்திலிருந்து அந்த தீர்ப்பு வாங்கினதுலேருந்து அத்தனை விஷயத்தையும் ஜெயலலிதா தான் பண்ணாங்க. ஸ்டாலின் என்ன பண்ணாரு சொல்லுங்க? அவருக்கு காவேரி நீர் ஒன்றுமே தெரியாதுங்க. நீங்கள் என்ன உண்மைங்க அது. ஜெயிலுக்கு போறத நாங்க பெருமையா நினைக்கிறேன்னு கனிமொழி சொன்னாங்க. ஆமா, கனிமொழியே திகார் ஜெயிலில் இருந்தவங்க தானே, 2Gக்காக திகார் ஜெயிலில் இருந்தாங்கல்ல, அது பெருமையாக தான் நினைப்பாங்க. கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சிட்டு வெளிநாடுல போய் பணம் சொத்துக்கள்னு சேர்த்துட்டு புருஷனையும் இவங்களையும் சிட்டிசன் ஆக்கிட்டு இது திருப்பி இவங்க மட்டும் போனால் பெருமையாக நினைக்கிறோம்னு சொல்கிறவங்க தான். அன்றைக்கி கருணாநிதியை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது வீட்டில் இருக்கிற பொம்பளைங்கள்லாம் வந்து பேசின கெட்ட வார்த்தைலாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு போலீஸ் ஃபைலில். அதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு போட்டு காக்கலாம் முக்கியலாமான்னு கனிமொழிகிட்ட கேளுங்க. அது எப்போ இவங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னா அன்றைக்கி தெரியும் உங்களுக்கு. உதயநிதிக்கு பயம், ஜெயிலு இதுவரை போனதில்லை, சொகுசா இருந்தவர். இவர் மேல ஏதாவது கேஸ்? ஆமா, கேஸ் 1-2 உதயநிதி மேலையா? இப்ப எடுத்தீங்கன்னா வரிசையா வரும். தாவேக்காவுக்கு ஃபுல்லா எடுக்க தெரியல, எடுத்தீங்கன்னா வரிசையா விடலாம், வரிசையா அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் எல்லா இவங்களையும். அது மாதிரி உதயநிதி தப்பு பண்ணியிருக்காரு, குறுகுறுக்குது. தப்பு பண்ணலன்னா ஓப்பனா போய் நிப்பாரு இல்லை. தமிழக முதல்வர் மேகதாது விவகாரமாக கர்நாடகா முதல்வரை சந்திக்க இருக்கிறார் ஆகஸ்ட் 3ஆம் தேதி. இதுல முக்கியமாக நமக்கு டிஎம்சி தண்ணீர் இப்போ இந்த ஜூலைக்கு 31.72 திறந்து விட்டுருக்கணும். அதையும் இந்த தடவை திறந்து விடல. கேள்வி ஏன் கேட்கலன்னு எதிர்கட்சிகள் எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. இந்த முறை போகும் பொழுது கண்டிப்பாக அந்த மேகதாது தனி, காவேரியில தண்ணீர் விடுறது திறந்து விடுறது தனி. மேகதாதுங்கிறது ஒரு குறுக்கு அணை, அது வேற சப்ஜெக்டு. காவேரிக்கு தண்ணீர் இத்தனை டிஎம்சி விடணும்னா காவேரி நதிநீர் ஆணையம் தீர்ப்பு கொடுத்துட்டான். அதை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணாம நீ ஏன் பண்றங்கிறதுக்கு கேட்க போறாரு. மேகதாது இடையில கட்ட ஆரம்பிச்சா நீங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ்ல போடணும். இவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இவன்கிட்ட கெஞ்சிக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது. ஏன்னு கேட்டேன்னா சுப்ரீம் கோர்ட்டே ஏற்கனவே கேஸ் போடும்போது இன்னும் கட்ட ஆரம்பிக்கலாமே, அவ கட்டட்டும், நீங்க வந்து வழக்கு போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால கட்ட ஆரம்பிச்சா சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போடுவாங்க. ஆனா திமுக அந்த 7 மாநில முதல்வர்களையும் சேர்த்து திட்டக்குழு கூட்டம் ஒண்ணு நடத்தியிருக்காங்க இப்போ ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி. இப்போ இதுல இந்த மேகதாது விஷயத்தையும் காவேரி விஷயத்தையும் கொண்டாந்து, மேகதாது தமிழ்நாடு காங்கிரஸை எதிர்க்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. காவேரிக்கு இடையில உள்ள பிரச்சனை, அது 2 மாநிலங்களும் தான் பேசி தீர்க்கணும். ஸ்டாலின் மாதிரி 9 இதெல்லாம் மாநிலங்களை இது கொண்டு ஊரை ஏமாத்துற வேலை. அது ஸ்டாலினுக்கு மேகதாதுனாலே என்னன்னு தெரியாது, அந்த அணை எங்கே கட்ட போகிறான்னு தெரியாது, ஓரளவும் தெரியாது, விளையாட்டுக்கு இல்லை, அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்க எப்படியாச்சும் எழுதி கொடுக்கணும், அதுவும் பெரிய எழுத்துல எழுதி கொடுக்கணும். நாங்க தான் கொண்டு வந்தோம், நாங்க தான் பேசணும்னே ஸ்டாலின் சொல்றாரு. 2 நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க வீடியோல அவர் தான் சார் சொல்றாரு. எதை கொண்டு வந்தாங்க? மேகதாது விவகாரம், காவேரி இஷ்யூ, மறுசீரமைப்பு. 1974 புதுப்பிக்க வேண்டிய காவேரி நீர் ஒப்பந்தத்தை புதுப்பிக்காதது யாரு? இவங்க அப்பா கருணாநிதி. காவேரி நதிக்கு நடுவே குறுக்கு அணை கர்நாடகா கட்டும் போது உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்தது யார்? அப்போ சீஃப் மினிஸ்டர் 1974 கபினி அணையும் ஹேமாவதிங்கிற குறுக்கு அணையும் வந்ததுக்கு காரணம் இவங்க அப்பா கருணாநிதி. இந்த இதில் ஸ்டாலின் என்ன உருப்படியாக செஞ்சிருக்காரு சொல்லுங்க? காவேரி நீரில் எம்ஜிஆர் தனக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி முக்கியமான திமுக இது மற்ற கட்சியை சேர்ந்த முதலமைச்சர்கள்ட்ட இருந்து காவேரி நீர் ஒப்பந்தத்தை வாங்கினார். காவேரி நதிநீர் ஆணையத்திலிருந்து அந்த தீர்ப்பு வாங்கினதுலேருந்து அத்தனை விஷயத்தையும் ஜெயலலிதா தான் பண்ணாங்க. ஸ்டாலின் என்ன பண்ணார் சொல்லுங்க? அவருக்கு காவேரி நீர் ஒன்றுமே தெரியாதுங்க. நீங்கள் என்ன உண்மைங்க அது, ஒன்றுமே தெரியாது.
படிச்சிருந்தா தானங்க தெரியும். சும்மா பிஏன்னு டிகிரி போட்டுக்கிட்டா நீங்க என்ன அவருக்கு ஒரு அளவுக்கு தெரியாது. சார் அவர் தெளிவா சொல்றாரு சார், தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது. தொகுதி மறுசீரமைப்பு என்ன? தொகுதி மறுசீரமைப்பு அமைப்புக்கு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததே நான் தான். 800 ஆக்க போறாங்க. இப்ப இருக்கிற 500 அந்த கூட போறாங்க. கூடும்போது ஒவ்வொருத்தருக்கும் 50-50% கூட்டுவாங்கிறாங்க ஜனத்தொகையின் அடிப்படையில். உங்களுக்கு ஜனத்தொகை குறைஞ்சிச்சு தமிழ்நாட்டில் ஜனத்தொகை குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்காக குறையும். யூபிக்கு ஜனத்தொகை கூடிருச்சு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக யூபிக்கு கூடும். இது சகஜம் தானே. நம்ம ஜனத்தொகையில் குறைய விட்டுட்டோம், அவன் ஜனத்தொகையை கூட விட்டுட்டான். அதனால தொகுதியை அவங்களுக்கு கூட்டுறாங்க. நமக்கு குறைக்கிறேன்னு இன்னும் சொல்லலை. 50% வரை கூட்டுறேங்கிறாங்க. 1-2 குறையலாம், இல்லை அதே நிற்கலாம். இது அதுக்குள்ளே குதிச்சா என்ன அர்த்தம்? போய் முதல்ல உங்கள் பதிவனை எம்பி எல்லாம் போய் எவனுக்காச்சும் அந்த தொகுதி சீரமைப்புனா என்னன்னு தெரியுமான்னு படித்து பார்க்க சொல்லுங்க. இல்லை, ஆனால் அங்கே நீட் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அங்கெல்லாம் அந்த பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய எம்பிஸ் இன்னைக்கு மழைக்கால கூட்டத்தொடர் இருக்கு, ஆனா அங்க இவங்க யாருமே போய் கலந்துக்கல அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஒருத்தனுக்கும் தெரியாதுங்க, ஸ்டாலின் உட்பட. நீட் தேர்வு என்டிஏனா என்ன அப்படின்னு அவங்களே திருப்பி கேள்வி கேட்கிறாங்க. அவன் தானே ஐஎன்டிஏக்கு ஓட்டு கட்டவன், இன்னைக்கு அவனே திருப்பி கட்டானே அர்த்தம். ஒரு வேலைக்கும் ஒன்றும் தெரியாதுங்க. அந்த ஸ்டாலின் உட்பட ஒருத்தருக்கு எழுதி படிக்கிறாளுங்க. அந்த ஸ்டாலின், உதயநிதி, எவங்க பேப்பர் இல்லாமல் படிக்க சொல்லுங்க. அந்த உதயநிதியை பேப்பர் இல்லாமல் ஸ்டாலினை படிக்க சொல்லுங்க. நான் 2 பேர்த்தையும் அரசியல்வாதியாக ஏற்றுக்கிறேன். இந்த கருணாநிதி டிவியில் வேலை பார்க்குறவங்க 2 பேர் எழுதி கொடுக்குறத 2 பேரும் அப்பாவும் பையனும் மாற்றி மாற்றி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் உருப்படியாக எதுவுமே தெரியாதுங்க. ஜெயலலிதா எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க. அப்படியே சட்டசபையில் கடன்னு யாரு கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க. அது மாதிரி அப்பா பையனை பேச சொல்லுங்க, நிச்சயமா நீட்டை பற்றியே பேச சொல்லுங்க. நாளாச்சு. அப்போ தான் அங்கே ஸ்டாலினே சொன்னார், இப்போ தான் எனக்கே தெரியுது, நீட்டை நம்ம கேள்வி கேட்க முடியாது, அது கோர்ட்டு மூலமாக தான் பார்க்கணும். அது தெரிய 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்துக்குள்ளே 2-3 தடவை இது தீர்மானம் வேறு நிறைவேற்றி அனுப்பிட்டார். அவர் பையன் எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி அதை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டார். அதெல்லாம் உருப்படியாக என்னங்க செஞ்சுருக்காங்க அப்பாவும் பையனும். 2 பேரும் அரசியலுக்கே லாய்க்கு இல்லைங்க. கொள்ளையடிச்ச பணத்தை வச்சுருக்காங்க. லண்டன்லேயும் துபாயிலையும் போய் உதவி கனிமொழி பொண்டாட்டியும் புருஷனையும் பையனையும் மெம்பர் சிட்டிசன் ஆக்கிற மாதிரி உதயநிதி துபாயில் போய் அங்கே சிட்டிசன் ஆகிட்டு, ஸ்டாலின் போய் லண்டனில் போய் யூகே சிட்டிசன் ஆகி செட்டில் பண்ண சொல்லுங்க. 2 பேருக்கு அவங்க குடும்பத்துக்கே ஒத்து வராது அப்படிங்கிறது தான். நான் கல்யாணம் இருக்கும்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தால் ஒன்றுமே தெரியாதுங்க. அந்த ஆளுக்கு நீங்கள் எனக்கு 0 வந்தாள். என்ன அந்த அவன் எவனை ஆளை வச்சு அடிக்கிறது, எவனை இது பண்ணுறது, கட்சி தாவல் எப்படி பண்ணுறது, இதுதான் அவருக்கு தெரியும். குடும்பத்துக்கே படிப்பு வராது. அந்த குடும்பத்திலேயே அதிகம் படித்தவன்னு சொல்லி இன்பநிதிக்காக போய் அங்கே ஒரு டூப்ளிகேட் டிகிரி வாங்கி டூப்ளிகேட் சுட்டியில் சேர்த்துட்டு ஸ்டாலின் போஸ்ட் கொடுத்துட்டு ஊரை மாத்துறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. கிட்னி முறைகேடுன்னு திமுக சொல்லுச்சு, ஆனா தாவிக வந்த உடனே கிட்னி திருட்டு, ஏன்னா அது பர்மிஷன் இல்லாம எடுத்தா அது கிட்னி திருட்டு தான் அப்படின்னு அதை மாத்தி இந்த வழக்கை அதி தீவிரமாக விசாரணை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. சார், இந்த வழக்கு இப்ப சூடு பிடிச்சிருக்கு. இது எப்படி கிட்னி திருட்டுல என்னுடைய எது சொல்றேன், அது திருட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் கொடுக்குறான், இன்னொருத்தன் வாங்குறான். வாங்குறவன் உயிருக்காக போராடுறான், கொடுக்குறவன் விருப்பத்தில் கொடுக்குறான். கிட்னியை மட்டும் யார்கிட்ட இருந்தாச்சும் விருப்பம் இல்லாமல் வற்புறுத்தி எவனையாச்சும் திருடுனா அது திருட்டுன்னு ஒத்துக்கலாம். அவனையும் விருப்பப்பட்டு கொடுக்குறான், பணத்துக்காக கொடுக்குறான். பெரிய பணக்காரன் கொஞ்சம் அதிக பணம் கொடுத்து வாங்கி இன்னொரு உயிரை காப்பாற்றுறான். இதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்கிறதா எனக்கு தெரியல. சீனியாரிட்டி வச்சுருக்காங்க, சீனியாரிட்டி படி தான் கொடுக்குங்கிறாங்க. பணக்காரன் பார்த்தான், சீனியாரிட்டி 4 வருஷம் தாண்டி போகுது, 4 வருஷத்துக்குள்ளே நம்ம செத்து போவோம். சரி, கொஞ்சம் அதிக பணத்தை கொடுத்தா அவுட் ஆஃப் த வே வாங்கலான்ங்கிறதுக்காக வாங்கினான். இதுதாங்க கிட்னி, இதே இதுதான். கிட்னி இங்கே இருக்கிற கிட்னியை திருடிட்டு கொண்டு போய் ஒரு வெளிநாட்டில் வைத்தாங்க, வெளி மாநிலத்தில் வைத்தாங்கன்னா பரவாயில்ல. யாருக்கு விற்கிறான், யாருக்குங்க மாற்றி போடுறான் அந்த கிட்னியை? தமிழ்நாட்டுக்கு ஒரு தேவைப்படுற ஒருத்தருக்கு தானே. ஆனா அது எங்களுக்கு தெரியாம கூட்டிட்டு போய் தான் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது அப்படி பண்ணுனா ரைட். அதைத்தான் நான் சொல்றேன். அந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் நாமக்கல் திருடன்னு நீ எப்ப சொல்லலாம்னா, கொடுக்கறவன தெரியாம போய் கூட்டிட்டு போறான், பயமுறுத்தி கூட்டிட்டு போறான், கடத்தி கொண்டு போறான்னா நீ கேஸ் போடும். அதை போடும்.
ஆனால் அவங்க விருப்பப்பட்டு கொடுக்குறாங்கன்னா பல சூழ்நிலைகளில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. 100 கோடி இந்த நில அபகரிப்பு இந்த பழனியில் நடந்தது இல்லைங்க சார், இதில் வந்து திமுக அமைச்சர் முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் ஏற்கனவே இந்த எல்லாமே இந்த பட்டா போட்டு கொடுத்தது, இதை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணனது எல்லாமே ஏற்கனவே திமுக ஆட்சியிலே நடந்து விட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியா ரமேஷ் அறநிலைத்துறை அமைச்சர் வந்து வெளியிட்டு இருக்கிறாருங்க சார். உண்மையாலுமே இதுல என்ன மாதிரியான நிலவரிப்புனாலே திமுக தாங்க அர்த்தம். ஜெயலலிதா ஆட்சியில ஏன்னா இவருடைய சொந்தக்காரங்கன்னு சொன்னாங்க, ஆனா அது இல்லைன்னு இவர் சொல்லியிருக்காரு. ஜெயலலிதா ஆட்சியில இருந்தாங்க. 900 நிலவரிப்பு கேஸ் வந்தது. 900 பேர் டிஎம் கேட்காங்க. இவங்களுக்காகவே நிலவரிப்பு பிரிவுனே ஒன்று உருவாக்குனாங்க ஜெயலலிதா. சட்டத்துக்கு அதில் இடம் இல்லை போட்டு உருவாக்குறாங்க. நிலவரிப்புனாலே அது திமுக காரன் தான் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் தாமோன் பெருசுன்னா தாமோன் பெருசு இது மாதிரி இன்னும் எத்தனை பண்ணி வச்சிருக்காங்கன்னு போய் இப்போ தாம்பரம்ல அகரம் தென் கிராமத்தில் ஒரு இதாங்க இது மாதிரி ஒவ்வொரு மந்திரிலையும் 10 பதிவு இன்னும் ஒவ்வொருத்தர் பேர்லையும் இருக்கும் நிலவரிப்பு. நிலவரிப்புனாலே திமுக காரங்க தான். அதனால் இதில் வந்து ஒன்றும் அதிசயப்படக்கூடியத விஷயமா நான் அது எனக்கு தெரியல. எல்லா மந்திரிகளும் அரசாங்கத்திலாம் இவங்களுக்கு என்ன நினைப்புனா திமுக ஆட்சிக்கு வந்துட்டால் தமிழ்நாடே இவங்களுக்கு சொந்தம். உங்கள் நிலம் ஏன் நிலம் அதெல்லாம் அவனுக்கு கிடையாது, எல்லாம் அவங்க நிலம் தான். உங்கள் வீட்டு முன்னாடி வந்து உட்காந்துக்குவான், உட்காந்துட்டு நான் அட்வைஸ் கொடுத்துட்டேன் நீ வெளியில் போகுமா. இதெல்லாம் சகஜமாக இன்னும் எத்தனை அலங்கோலங்கள்லாம் நடந்துருக்கு தெரியுமா. பல பேர் உயிருக்கு பயந்துட்டு இவங்களுக்கு எதிராக இது கொடுக்க பயப்படுறாங்க. ஒவ்வொருத்தரும் வெளியில் வந்தாலும் இவன் பூரா உள்ளே போயிடுவான். இன்னைக்கு இருக்கக்கூடிய புழல் பூரா திமுக காரனாக தான் இருக்கும். இல்லை RS பாரதி சொன்னாரு ஜெயிலெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி RS பாரதியை போயிட்டு அந்த ஜெயிலை க்ளீன் பண்ணி வைங்கன்னு தாவேக்காக்கு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. ஜெயில கிளீன் பண்ணுங்கன்னு கோரிக்கை வச்சிருக்காரு. ஆமா சார், ஏன்னா மார்க்கெண்டேயன் அவரே போக வேண்டிய இடம் இப்போ வந்துருச்சு இல்லை, அதனால ஒருவேளை மார்க்கெண்டேயன் அவதூறு வழக்குல அரெஸ்ட் பண்ணாங்க, 15 நாள் சிறையில் தான். இல்லை நீங்கள் சுதந்திர போராட்டத்தப்போ நம்ம ஆளுங்கள்லாம் ஜெயிலுக்கு போனாங்க, பெரியவங்கலாம் வெளியில் வந்து இப்படி தான் சொன்னாங்க, என்னையா ஜெயில இப்படி வச்சிருக்கீங்க, நாங்கள் தான் போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் சோறுலாம் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி கழுவி வச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அதே மாதிரி இப்போ இவங்க பார்த்துருப்பாங்க நம்ம RS பாரதி ஸ்டாலினே சொல்லியிருப்பார் RS பார்த்துட்டு ஜெயில கிளீன் பண்ணி வைக்க சொல்லியா ஒரு அறிக்கை விடியா அப்படின்னே சொல்லியிருப்பாங்க. இவங்க போக வேண்டிய இடம் பூரா அதுதானே, புழல் ஜெயில் தானே, எல்லாம் போவாங்க. அதனால எல்லாம் போவான். சுயநலத்தில் அதை கிளீன் பண்ணி வையாங்கிறான். இவங்களுக்காக வச்சிட வேண்டியதுதான். ஜெயிலுக்கு போறத நாங்க பெருமையா நினைக்கிறேன்னு கனிமொழி சொன்னாங்க. ஆமா, கனிமொழியே திகார் ஜெயிலில் இருந்தவங்க தானே, 2Gக்காக திகார் ஜெயிலில் இருந்தாங்கல்ல, அது பெருமையாக தான் நினைப்பாங்க. கோடிக்கணக்கில் கொள்ளை அடிச்சுட்டு வெளிநாடுல போய் பணம் சொத்துக்கள்னு சேர்த்துட்டு புருஷனையும் இவங்களையும் சிட்டிசன் ஆக்கிட்டு இது திருப்பி இவங்க மட்டும் போனால் பெருமையாக நினைக்கிறோம்னு சொல்கிறவங்க தானே. உங்கள் குடும்பமே அப்படிதான் பெருமையாக நினைக்கிறோம்னா அவங்க அப்பா ஐயோ அம்மான்னு கத்துனாரு அன்றைக்கி கைது பண்ணும்போது. பெருமையாக இருக்கிறவருன்னா டக்குன்னு லுங்கி கட்டிட்டு வாங்கப்பா ஜெயிலுக்கு போகலாம் அப்படின்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும், ஒத்துழைச்சிருக்கணும்ல. அது ஜெயில் வாசலில் போய் புழலில் போய் நீங்கள் ஏன் நைட்டியோட உங்கள் அப்பாவுக்கு பாதுகாப்பாக நின்னீங்க, உங்கள் அப்பா கருணாநிதி லுங்கியை கட்டிட்டு 3வது மனைவி வீட்டில் அன்றைக்கி ஏன் போய் ஒழிஞ்சுக்கிட்டு இருந்தார், போலீஸ்காரனை போய் அடித்தாரா இல்லையா உங்கள் அப்பா, மூஞ்சியில் குத்தினாரா இல்லையா முரசொலிமாங்க. ஆக இதெல்லாம் ஏன்ப்பா பயந்தீங்க இது பண்ணீங்க. அன்னைக்கு கருணாநிதியை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது வீட்டில் இருக்கிற பொம்பளைங்கள்லாம் வந்து பேசின கெட்ட வார்த்தைலாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு போலீஸ் ஃபைலில், போலீஸ் வீடியோவில். அதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு போட்டு கேட்கலாம் ஆனால் கனிமொழிகிட்ட கேளுங்க. அது எப்போ இவங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னா அன்றைக்கி தெரியும் உங்களுக்கு. எவ்வளவு லோ கிளாஸ் குடும்பம் அந்த குடும்பம் அப்படிங்கிறது அன்னைக்கு தெரியும் அவங்க. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் மார்க்கெண்டேயன் எல்லாம் கைது பண்ணும் பொழுது உதயநிதி போய் பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை. ஏன்னு கேட்டால் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன், எம்எல்ஏக்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கான டைம் இப்போ இல்லைன்னு அவர் சொல்லி வெளியே அனுப்புறதா ஒரு செய்தி இருக்குங்க சார். அப்படி என்ன பிஸியா இருக்கிறாரு உதயநிதி? உதயநிதிக்கு பயம், ஜெயிலு இதுவரை போனது இல்லை, சொகுசா இருந்தவர். இல்லை இவர் மேல ஏதாவது கேஸ்? ஆமா, கேஸ் 1-2 உதயநிதி மேலையா? இப்போ எடுத்தீங்கன்னா வரிசையா வரும். தாவேக்காவுக்கு ஃபுல்லாக எடுக்க தெரியல, எடுத்தீங்கன்னா வரிசையாக விடலாம், வரிசையாக அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் எல்லா இவங்களையும். அது மாதிரி உதயநிதி தப்பு பண்ணியிருக்காரு, குறுக்குது. தப்பு பண்ணலன்னா ஓப்பனாக போய் நிற்பார் இல்லை. நீங்கள்லாம் எல்லாம் ஸ்டாலின்லேருந்து உங்கள் விருதுலேருந்து எல்லோருமே வரிசையாக ஜெயிலுக்கு ஸ்டாலின் எல்லாம் 100 தடவை கைது பண்ணலாம். அவர் கையெழுத்து போட்ட ஃபைலுக்கெல்லாம் எடுத்தீங்கன்னா 100 தடவை கைது பண்ணலாம், போட்டு நிரந்தரமாக சிறையில் வச்சிடலாம்.
உதயநிதியை நிரந்தரமாக வச்சிடலாம். தாவைக்காவுக்கு வந்து குறிப்பாக பல பிரச்சனைகள் வந்து இன்னும் புரியலை. அதனால தான் இன்னும் விட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்கிறது தான் உண்மை.